இன்னைக்கு நான் இந்த இ-காமர்ஸ் பிசினஸ்ல என்னோட ரியாலிட்டி நான் ஃபேஸ் பண்ண விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த மீஷோல அப்படின்னு இல்ல, காமனா இந்த இ-காமர்ஸ் பிசினஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே இதுல லாஸ் வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கு, கரெக்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ணல அப்படின்னா. ஸ்டார்டிங்ல நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாத்திங் சூஸ் பண்ணியிருந்தேன். ப்ராடக்ட் என்னவோ கரெக்டான ப்ராடக்ட் தான். நம்ம கிளாத்திங்ஸை பொறுத்தளவு நல்லாவே ஆக்டிவ் செல்லிங் வரும். அதே மாதிரிதான் எனக்கும் ஆக்டிவ் செல்லிங் வந்துச்சு. ஆனா நான் எடுத்தோடனே மீஷோல லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக மீஷோ தான் இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆனா எனக்கு கண்டிப்பா ஒரு அரௌண்ட் 1 lakh கிட்ட வந்துட்டு எனக்கு லாஸ் நிறையவே ஃபேஸ் பண்ணியிருந்தேன். எதனால ஆச்சு அப்படின்னா, ப்ராடக்ட் வந்து நான் கரெக்டா சூஸ் பண்ணியிருந்தேன். ப்ராடக்டோட குவாலிட்டில இருந்து எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனா இந்த மீஷோ பிளாட்ஃபார்மை நான் சூஸ் பண்ணும்போது ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு எனக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. இப்படி ரிப்பீட்டடா நடந்துட்டே இருந்துச்சு. சேஃப்டி கிளைம் ரைஸ் பண்ணேன், சேஃப்டி கிளைம்ஸ் எனக்கு ஆகல. ஸோ ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரேட்டிங்ஸ், ப்ராடக்ட் நம்ம நல்லாவே அனுப்பிச்சிருப்போம், ஆனா ரேட்டிங்ஸ்ல வந்துட்டு நமக்கு வந்து வந்ததே ராங் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரேட்டிங்கும் எனக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ரேட்டிங் ரெடியூஸ் ஆகும்போது என்னதான் பெர்ஃபெக்டா நம்ம ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணாலும் ரேட்டிங்ஸ் நமக்கு கம்மியா இருக்கிறதுனால மீஷோ சைடு சேஃப்டி கிளைம் நம்மளால ரைஸ் பண்ண முடிஞ்சா கூட அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடா ரிஜெக்ஷன் நடந்துட்டே இருக்கும்போது நிறைய லாஸ் எனக்கு வந்தது. எந்த அளவுக்கு மணி ஏர்ன் பண்ணனோ ரிப்பீட்டடா அப்படியே லாஸும் எனக்கு அதே நடந்தது. நான் ஒரு கட்டத்துல உடஞ்சு போயிட்டேன். என்னதான் நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மணி ஏர்ன் பண்ணணும்னு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஆனா இப்போ நம்ம கம்ப்ளீட்டா லாஸ்ல உட்காந்துருக்கோமே, இதுக்கப்புறம் நம்ம இந்த பிசினஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கும் போதுதான் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இந்த பிசினஸ்ல இது வரைக்கும் நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாம் மணி ஏர்ன் பண்ணாமலா இதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம், அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். பிசினஸ நீங்க இது வரைக்கும் லேர்ன் பண்ணி ஃபீஸ் கட்டின மாதிரி நினைச்சுக்கோங்க, இந்த லாஸை பத்தி நீங்க யோசிக்காதீங்கன்னு அவர் கொடுத்த ஒரு வார்த்தை தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன யோசிக்க வச்சுச்சு. ஸோ இந்த கிளாத்திங் பிசினஸ் வந்து நம்ம வந்துட்டு எடுத்திருக்கோம். இதுல தானே நிறைய திருடி அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து மிஸ் ஆயிட்டு வருது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை இமீடியட்டா நம்ம ஸ்டாப் பண்ணலாம், நம்ம ஏன் ரிப்பீட்டடா அதையே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் செல்லிங் பண்றதையே நான் ஸ்டாப் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து டாய்ஸ் கேட்டகரி சூஸ் பண்ணேன். டாய்ஸ் கேட்டகரி சூஸ் பண்ணும்போது அதுலயும் டிஃபிகல்டிஸ் என்னன்னா, ஆக்டிவ் செல்லிங் என்னால கொண்டு வர முடிஞ்சது. ஆனா அந்த டாய்ஸுக்கு இல்ல, காமனா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே 7 days ரிட்டர்ன் அப்படின்றனால டாய்ஸை வந்து கிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது 1 to 3 daysல அவங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு 7 days வரைக்கும் கூட வந்து பேமெண்ட் நமக்கு ஷெட்யூல் ஆயிருக்கும். ஷெட்யூல் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு மைனஸ்ல போகும். அந்த 7 daysக்கு அப்புறம் ஆஃப்டர் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்றது. ஸோ இந்த இஷ்யூஸும் எனக்கு இருந்துச்சு. எந்த ப்ராடக்ட்டை தான் இந்த இ-காமர்ஸ்ல செல்லிங் பண்ணலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறையவே எனக்கு கிரியேட் ஆச்சு. அப்பதான் நான் வந்து டிசைட் பண்ணேன், நாம இ-காமர்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டுமே இருக்கும். அதாவது ரிட்டர்ன்ஸும் இருக்கும், ஆக்டிவ் செல்லிங்கும் ரெண்டுமே இருக்கும். ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸை நம்ம கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ப்ரைஸை கரெக்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் நம்மளால அதுல வந்துட்டு ப்ராஃபிட் நம்ம கெயின் பண்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரைஸ் எல்லாம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து மணி ஏர்னிங்காக தான் உள்ள வரோம். அதுக்காக நம்ம ரிப்பீட்டடா ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்லயே நம்ம செல்லிங் பண்ணாம உங்களோட ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. ஸோ இந்த மாதிரி இ-காமர்ஸ்ல ஒரு ப்ராடக்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லாம மல்டிபிள் ப்ராடக்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால செல்லிங்ஸ் வந்து க்ரோ பண்ண முடியும். ஆனா இதுல ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு மீஷோவை பொறுத்தளவு நிறையவே ரிட்டர்ன்ஸ் ஆகுது. நம்ம வந்து வீடியோஸ்க்காக வந்துட்டு பொய் சொல்றது அப்படின்றது வந்து ரொம்ப தப்பு. ஸோ வந்துட்டு இதுல வந்து டிஃபிகல்டிஸ் நிறையவே இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய விதமான லாஸும் இருக்கு. இதுல மணியும் நல்லாவே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்மார்ட்டா திங்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இ-காமர்ஸ்ல நல்லாவே சர்வே பண்ணலாம். நான் இந்த டாய்ஸ் மட்டும் பண்ணாம மல்டிபிள் கேட்டகரிஸ் வந்து கிச்சன் அசசரிஸ், அப்புறம் நியூவா ட்ரெண்டிங் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எதெல்லாம் வருது இதெல்லாம் லிஸ்டிங் பண்ணலாம், அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு மல்டிபிள் கேட்டகரியை நான் லிஸ்டிங் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நான் அமேசான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானை ஸ்டார்ட் பண்ணேன். எப்போ நான் அமேசானை ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணணும் அப்பவே வந்துட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், ப்ராடக்ட்ல இருந்து எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா நம்ம கொண்டு போகணும். நம்ம வந்து ப்ராப்பரா அதை வந்து கால்குலேஷன் பண்ணணும். மந்த்லி எவ்வளவு சேல்ஸ் ஆகுது, நமக்கு ப்ராஃபிட் வருதா அப்படின்றது எல்லாத்தையும் ப்ராப்பரா பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் என்னோட நான்
ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிசினஸ் நல்லபடியா கொண்டு போகலாம் இல்லையா? நம்ம கிட்ட மிஸ்டேக் வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு பிசினஸ் சரியில்லை அப்படின்னு சொல்றது கண்டிப்பா ரொம்ப தப்பு. ஸோ நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றத ஃபைன் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்யூ நமக்கு நிறைய இருக்கும், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங்ல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக பின்வாங்காம என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இதுல இருந்து நம்மளை எப்படி வந்து காப்பாத்திக்கலாம் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. பிசினஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ப்ராஃபிட்ல எந்த அளவுக்கு அமௌண்ட் வச்சா மைனஸ் ஆனாலும் நம்மளால வந்து ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியுதா, அந்த மைனஸ் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லாம இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த இ காமர்ஸ்ல சக்சஸ் பண்ணலாம். இப்பவுமே நான் லேர்னிங் டைம்ல தான் இருக்கிறேன். இது நான் ஃபுல்லா வந்து நான் வந்து சக்சஸ் ஆயிட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ நான் லேர்ன் பண்ற விஷயத்த உங்களுக்கு ரிப்பீட்டடா ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.